நாவல், சப்போட்டா, அத்தி, சீத்தாப்பழம், சீமை இலந்தை, நெல்லி, இது எல்லாமே வளம் குறைவாக இருக்கக்கூடிய தண்ணீர் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் வணிக ரீதியாக நல்லபடியாக ஈல்டு எடுத்து கொண்டு போக முடியும். விவசாய பெருமக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒட்டு கன்றுகள் அப்படின்னாவே சீக்கிரமா ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும் புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒட்டு அப்படிங்கிறது எப்படி நம்ம ஜம்புங்கிறது 6 வருஷம் ஆகும், கொங்கன் பவுலுங்கிறது 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றோமோ, இந்த தாய் கிங் ஜாமனை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பர் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2nd இயர் முடிஞ்சு 3rd இயர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் பனானா சப்போட்டா. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 110 கிராம் இருக்கு. இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 150 or 180 வரைக்கும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். பூனாரெட்டி, இது ஆப்கன் ஃபிக்னு சொல்லுவோம். இதை நீங்க இன்டர் கிராப்பா பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 மாசத்துல ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நீங்க ஒரு இன்டர் கிராப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் சர்வே ஆகி நல்லபடியாக கொண்டு போறதுக்கும், நீங்க இனிஷியலாக பண்ண முதலீடு ஒரு ரிட்டர்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கும் இது ஒரு இன்டர் கிராப்பா பெஸ்டா வேலை செய்யும். ஒரு ரகம்ங்கிறது விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள், வியாபாரிகள், அதை கன்சியூம் பண்ணக்கூடிய மக்கள், இவ 3 பேரை எந்த ரகங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ரகங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. ஓகே சார், ஒவ்வொரு வாரம் நம்ம சந்திச்சு ஒவ்வொரு ரகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே ரகம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலா விவசாயிகள் மத்தியில் இருக்கிற கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சார்? பொதுவாக இப்போ பல விவசாயம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மா, பலா, சாத்துக்குடி, கொய்யா, எலுமிச்சை, இந்த மாதிரி நல்ல வளமான மண் மற்றும் நல்ல தண்ணீர், பாசன நீர் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களுக்கான பழங்களை பற்றி இது வரைக்கும் அதிகமாக பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே. இப்போ பொதுவாக தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பகுதிகளில் உங்களுக்கு வளம் குறைவா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தரிசு நிலம்னு சொல்லுவோம், கலர் மண், உவர் மண், அப்புறம் கால்கேரிய சாயில்னு சொல்லுவோம், அதாவது சுண்ணாம்பு தன்மை இருக்கக்கூடிய சாயில். இந்த மாதிரி நிலங்களும் பரவலாக அங்கேயும் இருக்க தான் செய்யுது. அப்புறம் தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீர் அப்படிங்கிற தாண்டி பாசன நீரில் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய நிலங்களும் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் பல விவசாயம் செய்ய முடியாது அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும். அதுவும் அதே இப்போ நம்ம எப்படி பலாமா இதெல்லாம் சொன்னோமோ அதே மாதிரி ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய பல விவசாயத்தை இந்த மாதிரி நிலங்கள் வச்சிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களும் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய அந்த கிராப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல தான் பல விவசாய பெருமக்கள் தவறு பண்ணிடுறாங்க. ஏன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த வளமான சாயில் அப்படி இல்லைன்னா நல்ல தண்ணி இருக்கக்கூடிய அந்த விவசாய பெருமக்கள் என்ன கிராப்பை செலக்ட் பண்ணுறாங்களோ அதே கிராப்பை இவங்களும் செலக்ட் பண்ணி வச்சிடறாங்க. மைட் பி பக்கத்து ஊர்லையோ இல்லை பக்கத்து தெரிஞ்ச இடங்களையோ வச்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்களும் வச்சிடறாங்க. பட் அவங்களுக்கு வரக்கூடிய வளர்ச்சியோ ஈல்டோ அந்த தரமோ இந்த மாதிரி சாயில் அது வராது. அப்போ அதனால தான் சில பெருமக்கள் அதனாலையும் கூட சில நேரங்களில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ நம்ம விவசாய பெருமக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மண் அப்படிங்கிற என்ன மாதிரியான சாயில், நம்ம தண்ணியில உப்புத்தன்மை எப்படி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு உப்புத்தன்மை ஈசின்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு 2க்கு மேல இருக்கு. இல்லை டிடிஎஸ் வேல்யூன்னு சொல்லுவோம், அந்த வேல்யூ வந்து ஒரு 2000க்கு மேல இருக்கு அப்படின்னா அவங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கிராப்ஸ் எதையும் அவங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. பலாவோ, மாவோ, சாத்துக்குடியோ, எலுமிச்சையோ, கொய்யாவோ அந்த விவசாய பெருமக்கள் செய்யக்கூடாது. அப்போ அவங்களுக்கு சூட்டபிளா கமர்ஷியல் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற, ஏன்னா இப்போ பல விவசாயம் வரும்பொழுது இப்போ நம்ம இங்கே சொல்லக்கூடிய பல செடிகள் பார்த்தீங்கன்னா நாவல், சப்போட்டா, அத்தி, சீத்தாப்பழம், அப்புறம் ஆப்பிள் பெருன்னு சீமை இலந்தை, இந்த மாதிரியான கிராப்ஸ், நெல்லி, இது எல்லாமே வளம் குறைவாக இருக்கக்கூடிய தண்ணீர் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் வணிக ரீதியாக நல்லபடியாக ஈல்டு எடுத்து கொண்டு போக முடியும். ரகங்கள் தான் உங்களுடைய லாப அளவை நிர்ணயிக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பல செடிகள்லையுமே கமர்ஷியலி வெற்றி பெற்ற ரகங்கள் இருக்குது, கமர்ஷியலி வெற்றி பெறாத ரகங்களும் இருக்குது. இப்போ
பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன பலாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரமல் எத்தம்லே ஒரு 7 இல்லை ஒரு 7.5 அந்த அளவில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் மண் பரிசோதனை பண்ணீங்க அப்படின்னா அதில் அந்த காராமில தன்மைங்கிறதா மெயினாக இருக்கும். அது ஒரு 7.5 வரைக்கும் அந்த கிராஃப்ட்ல நீங்கள் பண்ண முடியும். ஒரு 8 தாண்டுது ஒரு 8.5 கிட்டத்தட்ட 8.5 9 10 இப்படிலாம் காரமிலத்தன்மை இருக்கக்கூடிய சாயில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கலர் மண்ணாவோ ஓர் மண்ணாவோ இல்லை சுண்ணாம்புத்தன்மை இருக்கக்கூடிய மண்களாக தான் இருக்கும். அந்த மண்ணில் அந்த மாதிரி கிராப்ஸ் நம்ம கல்டிவேஷன் பண்ண முடியாது. நீங்கள் மண் பரிசோதனை பண்ணால் அதிலே டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடலாம். உங்களுக்கு காரமிலத்தன்மை 8.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் இந்த மாதிரி கிராப்பை தான் சூஸ் பண்ணணும் பல விவசாயத்தில். இதுலேயே ரகங்கள் இருக்கு. ரகங்கள் தான் மெயின். நீங்க ரகங்களை பேஸ் பண்ணி விவசாயம் பண்ணா மட்டும்தான் பல விவசாயத்தை லாபகரமா பண்ண முடியும். அதுல இப்ப மஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா நாவல். ஆமா, ஏன் அப்படின்னா இப்ப சூப்பர் ஃபுட்னு ஒரு கான்செப்ட் நீங்க ரீசெண்டா கேள்விப்பட முடியும். இப்ப ப்ளூபெரின்னு சொல்றோம், நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. அது இந்தியாவிலும் கூட இப்ப பரவலா அதிகமா பேசுறோம். ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் வேல்யூன்னு சொல்றோம். அதை பேஸ் பண்ணி அது ஒரு சூப்பர் ஃபுட், அதாவது அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு பழமா கன்சிடர் பண்றாங்க. இப்ப ரீசன்ட் R&D ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நாவல் அப்படிங்கிறதுமே ஒரு சூப்பர் ஃபுட் தான். கிட்டத்தட்ட அதிக நியூட்ரிஷன் சொல்லாத ஒரு விஷயமா இருக்கு சார். இல்ல இது ஆல்ரெடி போயிட்டு இருக்குங்க சார். இப்ப மைட் பி நம்ம விவசாய பெருமங்க மட்டும் இது இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகலாம் அப்படின்னாலும் கூட ஒரு ஃபுட் ப்ராசஸிங் செய்யக்கூடிய கம்பெனிஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஆல்ரெடி நாவலை பத்தி அதிக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷனல் ரீச் ஆயிருச்சு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா. அதனாலதான் நம்மளை தாண்டி சவுத் ஈஸ்ட் ஆசியன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரிலையுமே இப்ப நாவல் அதிகம் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம நாவல் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஃபுட் கமர்ஷியல் பொட்டன்ஷியல் அதிகமாவே இருக்கு. ஆனால் அங்க என்ன சிக்கல் அப்படின்னா நாவல் வரும்போது பொதுவா பரவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரகங்கள் நம்ம இந்தியாவில் பேசப்படுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா ஜம்புங்கிற நாவல் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நாவலும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சில ஏரியாக்கள்ல. பெரும்பாலும் அதிகமா பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜம்போ நாவல் தான். இந்த ஜம்போ நாவல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு நிலைமைக்கு இது பெட்டர் வெரைட்டியா அப்படின்னா இல்ல. இதே நீங்க ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிஃபோர் இந்த மாதிரி கமர்ஷியலி வேற எந்த ரகமும் இல்லை. நம்ம நாட்டு ரகங்கள் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு டெசி பிளான்ட் நம்ம வச்சுக்கிருந்தோம். அதை கம்பேர் பண்ணும் போது இந்த ஜம்போங்கிறது பெட்டர் வெரைட்டியா இருந்துச்சு. ஏன்னா ஜம்போல 2 முக்கியமான சிக்கல் இருக்குங்க சார். ஒன்னு பழத்தோட சைஸுங்கிறது 25 கிராம் வரும். இப்போ நார்மல் நாட்டு ரகங்கள் சொல்றோம் இல்லையா, அதை தாண்டி இந்த ஜம்போங்கிற ரகத்துல பழத்தோட சைஸ் பெட்டரா இருக்கும், 25 கிராம் வரும். ஆனா அந்த பழத்துல இருக்கக்கூடிய விதை அப்படிங்கிறதும் பெருசா இருக்கும், சதை பற்று கம்மியா இருக்கும். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, ஏன்னா அது ஒண்ணுதான் பெட்டர் வெரைட்டியா இருந்துச்சு, அதனால அதை கல்டிவேஷன் பண்ணாங்க. பட் இப்ப அதை விட பெட்டர் வெரைட்டிஸ் வந்துருச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது ஈல்ட், அதாவது விளைச்சல் அப்படிங்கிறதுமே ரொம்ப லேட்டா, அதை லேட் பியர்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொதுவாக விவசாய பெருமக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒட்டு கன்றுகள் அப்படின்னாவே சீக்கிரமா ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும் புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒட்டு அப்படிங்கிறது விரைவாக ஈல்டு வரணுங்கிறக்காண்டி உருவாக்கல. அந்த மதர் பிளானோட கேரக்டர் அந்த குளோனல் பண்ணக்கூடிய பிளான்ட்டுக்கும் இருக்கணுங்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராபகேஷன் மெத்தடு தான் கிராஃப்டிங். ஒட்டு கன்றுகளையுமே ரகங்களை பொறுத்ததான் அது எப்ப ஈல்டு ஸ்டார்ட் ஆகுங்கிற விஷயம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஜம்போ அப்படிங்கிற ரகம் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிரும் உங்களுக்கான கமர்ஷியல் வில்லேஜில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இதுவும் பெரிய டிராபேக். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில 6 வருஷம்லாம் வெயிட் பண்ணி நம்மளால ஒரு பல விவசாயங்கிறது பண்ணிட முடியாது. இந்த 2 காரணங்களால ஜம்போங்கிறத இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெயிலியர் வெரைட்டியா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணியிருப்பாங்க, பட் இப்போ அதோட பெட்டர் வெரைட்டி வந்துருச்சு. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம தோட்டத்திலே கூட நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம 2018 ஆரம்பிக்கிறதுக்கு பிஃபோர் இந்த தோட்டத்தை வச்சிருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா ஜம்போ நாவல் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல வெளியில இருக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷம் முடிஞ்சிருச்சு, 6-7 வருஷம் முடிஞ்சு லாஸ்ட் இயர் தான் ஈல்டுங்கிறது இல்லை மெதுவா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் அதிக ஈல்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா வேற வெரைட்டி இல்லைங்கிறப்ப அது பெட்டர் வெரைட்டி தான். பட் இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதோட பெட்டர் வெரைட்டியா 2 வெரைட்டி இப்ப நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்ட் 3-4 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். அதுல கொங்கன் பகடோலிங்கிறது ஒரு மகாராஷ்டிரன் வெரைட்டி. இந்த வெரைட்டியை ஜம்போவோட கம்பேர் பண்ணீங்கன்னா லீஃப் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். பட் கம்பேர் டு ஜம்போ இந்த கொங்கன் பகடோலிங்கிற வெரைட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பழத்தோட சைஸ் அதே தான், கிட்டத்தட்ட இதுவும் 25 கிராம் தான். நீங்க வெறும் பழமா எடுத்து ஒரு ஜம்போங்கிற ஒரு பழத்தையும் கொங்கன் பகடோலிங்கிற வெரைட்டியும் எடுத்து பாத்தீங்கன்னா 2 கிட்டத்தட்ட ஒரே வெயிட் தான் இருக்கும், சைஸ் தான் இருக்கும். ஆனா கொங்கன் பகடோலியில விதை அப்படிங்கிறது நார்மலா இருக்கும். இன்னும் டெக்னிக்கலா சொல்றதுன்னா இப்ப ஜம்போல விதையோட வெயிட்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 25 கிராம்ல கிட்டத்தட்ட அதுவே ஒரு 12 கிராம் 13 கிராம் 14 கிராம் வரைக்கும் வந்துடும். ஆனா இந்த கொங்கன் பகடோலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 கிராம் தான் விதை இருக்கும். அப்ப மிச்சது ஃபிளஷ் கண்டென்ட்டா இருக்கும். அதனால
கொங்கன்ங்கிறது பழத்தினுடைய ஃப்ளஷோட கண்டென்ட்டை பொறுத்தும் பெட்டர் வெரைட்டி ஒன்று. ரெண்டாவது ஈல்டுங்கிறதும் ஜம்போவோட கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் எண்ட்லேயே உங்களுக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும். அது எப்படி நம்ம 6 வருஷம் சொல்கிறோமோ, கொங்கன் பாலோனிங்கிற ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்க வெரைட்டி, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கக்கூடிய வெரைட்டி 3 இயர்ஸில் உங்களுக்கு இது பியரிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். இது 2 நாள் தான் நம்ம ஜம்போ, நம்ம ஈவன் நர்சரி ஸ்டார்ட் பண்ண 2018 நம்ம ஜம்போ ஆதரிக்கல, அது வேண்டாங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பண்ண அந்த வெரைட்டி தான் கொங்கன் பாகுலிங்கிற வெரைட்டி நம்ம நார்த் இந்தியாவில கொண்டு வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்மளே தாஜிரிக்கெல்லாம் உருவாக்கி அதுக்கான கண்டுகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒன்று. ரெண்டாவது ஒரு பெஸ்ட் வெரைட்டி இப்போ ரீசன் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்தாக கொடுத்துட்டு இருக்கோம். அது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணோம். ஏன்னா இந்த வெரைட்டி இப்போ நம்ம சொல்ல போற வெரைட்டிங்கிறது நம்மளுடைய இந்தியன் வெரைட்டி கிடையாது, இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இந்த வெரைட்டியோட நேம் அப்படிங்கிறது தாய் கிங் ஜாமுன். இதை KG10 அப்படி பல பேர்களுக்கு சொல்லுவாங்க. பட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில நேரங்களில் தகவல்கள் அப்படிங்கிறது அதோடைய ஆக்சுவலை தாண்டி சில நேரம் மிகைப்படுத்தி சொல்லப்படும். பட் அதை விவசாய பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா KG10 அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா 1 கிலோவில் 10 பழம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பழங்கிறது 100 கிராம் சொல்றாங்க. ஒரு நாவல 100 கிராம்ங்கிறது ரொம்ப அதிகப்படியானது. அந்த அளவுக்கு சைஸ் சொல்றது மிகைப்படுத்தி சொல்ற விஷயங்கள் அவ்வளவு வராது அது. ஸோ தாய் கிங் ஜாமுன்ங்கிறது நம்ம எதனால ஈவன் கொங்கனோட அது ஒரு பெஸ்ட் வெரைட்டி நம்ம எதனால சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பழத்தோட சைஸை வந்து நம்ம ஒரு 40 கிராம் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். சீடுங்கிறது நார்மலா இருக்கும், அது ஒரு 5 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃப்ளஷ் கண்டென்ட் சதைப்பற்றுங்கிறது இந்த தாய் கிங் ஜாமுன்ல கொங்கன் பகலுடைய விடவும் அதிகமா இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் ஏர்லி பீரன் சொல்லுவோம். அதாவது எப்படி நம்ம ஜம்புங்கிறது 6 வருஷம் ஆகும், கொங்கன் பகலுங்கிறது 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றோமோ, இந்த தாய் கிங் ஜாமுனை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பர் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2nd இயர் முடிஞ்சு 3rd இயர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈல்டு அப்படிங்கிற கான்செப்ட்லேயுமே இது பெட்டர் வெரைட்டியா இருக்கு. பட் ஸ்டில் இது ரெண்டுமே காம்படிட்டிவ் வெரைட்டியா தான் நம்ம பார்க்குறோம். கொங்கன்கிறதும் நம்ம தாய் கிங் ஜாமுன் ரெண்டுமே காம்படிட்டிவ் வெரைட்டி. இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட் வெரைட்டிஸாக இருக்கு. இனி வருங்காலங்கிறது நாவலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வெரைட்டியும் அதிகமான ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இப்போ 2 வெரைட்டியும் நம்ம கமர்ஷியலாக விவசாயம் கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒயிட் ஜாமுன் ஒன்று இருக்கு, வெள்ளை நாவல்ங்கிறது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈல்டு இல்லை சதைப்பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட் தான். சீக்கிரமே ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும், 2 இயர்ஸ்ல ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருது. ஃப்ரெஷ் கண்டென்ட் நல்லா இருக்கு. அதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அப்பீலிங் கிடையாது ஒன்று. பட் அதை தாண்டி இப்போ பிளாக் ஜாமுன் நம்ம நாவலுங்கிறது எதனால ஃபேமஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ இல்லையா, அது ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்கன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு ரகம் வருதுன்னா ஆல்ரெடி இருக்க வெரைட்டியில இருக்க நியூட்ரிஷனோட பெட்டரா இருக்கணும். ஈல்டு இதெல்லாம் தாண்டி நியூட்ரிஷன் டேஸ்டும் பெட்டரா இருந்தா தான் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். கண்டிப்பா நம்ம எப்பவுமே சொல்றோம், ஒரு ரகம்ங்கிறது விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள், வியாபாரிகள், அதை கன்சியூம் பண்ணக்கூடிய மக்கள், இவ 3 பேரை எந்த ரகங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் வணிக ரீதியா வெற்றி பெற்ற ரகங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கான்செப்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல வெள்ளை நாவல் பெருசா ரீச் ஆகிற வாய்ப்புகள் கம்மி தான். ஒன்று டேஸ்ட் அப்படிங்கிறதுமே கம்மியாக தான் இருக்கும், இன்னொன்று நியூட்ரிஷன் விலைங்கிறதுமே இந்த பிளாக் நாவலோட நம்ம கருப்பு நாவலோட விலை நாவல கம்மிங்கிறப்ப அது பெரிய அளவு ரீச் ஆகிற வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால தான் அதை பெரிய அளவில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. சும்மா ஒரு எக்ஸோட்டிக்காக கொடுத்துட்டு இருக்கமே வெளியே கமர்ஷியலாக வணிக ரீதியாக உங்கள்ட்ட ஒரு கலர் மண் இருக்கு, ஓர்மண் இருக்கு, உப்புத்தன்மை இருக்க தண்ணி இருக்குன்னா நீங்கள் தைரியமாக இந்த 2 ஜாமுன் வெரைட்டியை நீங்கள் விவசாயம் பண்ண முடியும். அதில் நம்ம சொல்லக்கூடிய தாய் கிங் ஜாமுன் அண்ட் இது கொங்கன் பகடோலி. கொஞ்சம் பொது விவசாய பெருமக்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நேடியா வெரைட்டியை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் அப்படின்னா கிங் ஜாமுனை பொறுத்தவரை இலைகள் ரொம்ப பெரியதா இருக்கும். ஸோ நீங்க பார்த்தாவே இதை கிங் ஜாமுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த கொங்கன் பகலோலியை பொறுத்த வரைக்கும் கொங்கன் பகலோலிங்கிறதும் நம்முடைய ஜம்புங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் லைஃப் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையே விவசாயிகள் சந்திக்கிறது வெரைட்டியை மாத்தி கொடுக்கறது தான் பெரிய சிக்கல். வெரைட்டி மாத்தி கொடுக்கறத தாண்டி இது எப்படின்னா நம்ம யாரையும் ஒரு போட்டியாளர் அப்படிலாம் பார்க்கல, பட் தகவல்கள் விவசாய பெருமக்களுக்கு உண்மையா போய் சேரணுங்கிறது தான் நம்ம மெனக்கறோம். அதனால தான் தொடர்ந்து வீடியோ கால் பண்றோம். கண்டிப்பா இப்போ ரீசெண்டா கூட நம்ம டீம் சில வீடியோலாம் காமிச்சாங்க. அதாவது வெரைட்டியை பழசை வச்சுக்கிறாங்க, ஆனால் அதோடைய கேரக்டர் மட்டும் புது வெரைட்டிக்குள்ள கேரக்டர் சொல்லிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜம்புங்கிற வெரைட்டியை வச்சுக்கிட்டு நம்ம சம்பளம் சொல்லியிருக்கோம், சீடும் பெருசாக இருக்கும், ஈலும் லேட் ஆகும்னு சொன்னோம். ஆனால் ரிவர்ஸில் சொல்கிறாங்க, ஜம்பு வெரைட்டியை வச்சுக்கிட்டு விதைகள் சின்னதாக இருக்கும், சதைப்பற்று அதிகமாக இருக்கும், இல்லை ஈலு சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது தவறான ஒரு அணுகுமுறை. அது மாதிரி எங்கேயாவது போயிட்டு விவசாய பெருமக்கள் ஏமாற்ற வேண்டாம். அதனால தான் விவசாய பெருமக்கள் முடிஞ்சாலும் நேராக வர சொல்கிறோம். வெரைட்டியை ஃபஸ்ட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று விவசாயம் பண்ணிட்டு
பண்ணிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 6 வருஷம் காத்திருந்து ஒரு ஈல்டு எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில முடியாத காரியம். அதனாலதான் நம்ம ஜம்புங்கிறது நம்ம எப்பவுமே கொடுக்கறது கிடையாது. இந்த 2 வெரைட்டியை மட்டும் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல கொங்கனுங்கிற வெரைட்டி சிறப்பான வெரைட்டி, அதே மாதிரி நம்மளுடைய கிங் ஜாமு. இந்த ரெண்டையுமே நாவல்ல கமர்ஷியலி வெற்றி பெற்ற ரகங்கள். இன்னொரு விவசாய பெருமக்களுக்கு சில இந்த நாவல் வரும்போது என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அது சின்ன சின்ன பழங்களா இருக்கே, அது எப்படி பறிக்கிறது, அது வணிக ரீதியா நமக்கு ப்ராஃபிட்டபிளா வருமானம் தரக்கூடிய பயிரா இருக்கும்னு யோசிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு நாவலை பொறுத்த வரைக்கும் அதுக்கான டிமாண்டுங்கிறது ரொம்ப ஹியூஜா இருக்கு. அந்த அளவுக்கான டிமாண்ட் மீட் பண்ற அளவுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இங்க பெருசா இல்ல இன்னைக்கு. ஏன்னா பழங்களா டேபிள் ஃப்ரூட்டா கன்சூம் பண்றதை தாண்டி இதற்கான வேல்யூ அடிஷன்ங்கிறது ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. நாட் ஒன்லி இதை ஃபுட் ப்ராசஸ்க்கு நம்ம சொல்ற வெறும் ஜூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. இதை பவுடர் பண்ணி அதுல இருந்து நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால இதை பவுடர் பண்றாங்க. நம்ம உலர் நாவல் சொல்றோம், அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பல R&D விஷயங்கள் பல கம்பெனி உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுமே பல கம்பெனி அப்ரோச் பண்ணி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கனால தான் நீங்க தைரியமாக இந்த 2 ரகத்தையும் நீங்க பயிர் பண்ணலாம். இதுக்கான வியாபாரத்தை பத்தி விவசாய பெருமக்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஒரு விவசாய தீர்வுமா அதுக்கும் கூட நின்று உங்களுக்கு நம்ம தேவையான அளவுக்கு ட்ரேடிங் லிங்க் எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஸோ தாராளமாக இந்த 2 ரகங்களையும் விவசாய பெருமக்கள், உங்களுக்கு ஒரு கலர் மண்ணா இருக்கு, வேற பலாவோ மாவோ சாத்துக்குடியோ பண்ண முடியாத நிலங்கள்ல நீங்க தாராளமா நாவல் விவசாயம் பண்ணலாம். அதில் தான் பண்ணணும் கிடையாது, நீங்க நல்ல வளமானம்ல இது பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதுக்கான பொட்டன்ஷியல் அதிகம். கண்டிப்பாக இதுவுமே ஏக்கருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு கிராப்பா கண்டிப்பா இருக்கும். அதனால தைரியமா இந்த கிராப்பை விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ணி நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார், நாவலை பொறுத்த வரைக்கும் 2 வெரைட்டி சொல்லிட்டீங்க. கொங்கன் பக்கோடா பத்தி லாஸ்ட் இயரே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா தாய் கிங் ஜாமன் அப்படின்ற வெரைட்டி பத்தி இந்த வருஷம் அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஸோ இந்த 2 வெரைட்டியுமே நாவல்ல ஒரு வெட்டி விட்ட ரகமா இருக்க போகுது. ஸோ அடுத்து என்ன வெரைட்டி சார்? இப்ப நாவலை தாண்டி அடுத்த முக்கியமான கிராப்பா நம்ம பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா சப்போட்டா சார். சப்போட்டாங்கிறது பொது விவசாய பெருமக்கள் மத்தியில ஒரு எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் இருக்கிறது வாஸ்தவமா இருக்கு. ஏன் அப்படின்னா எகைன் இதுலயுமே ரகங்கள் தான் சார். நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 1-2 ரகத்தை நம்ம விவசாயம் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏற்படக்கூடிய தோல்வி டோட்டல் அந்த பழத்துக்கான அந்த பழச்செடிக்கான தோல்வியை பார்த்துறோம். இப்ப சப்போட்டால இருக்கக்கூடிய மெயின் சேலஞ்ச் என்ன? சப்போட்டா ஃபர்ஸ்ட் ரகங்களை பார்த்துடலாம். இப்ப நம்ம கொடுக்குற ரகங்களை தாண்டி ஜென்ரலா விவசாய பெருமக்கள் ஆல்ரெடி கல்டிவேஷன் பண்ணிருக்கிற வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா பிகேங்கிற வெரைட்டி இருக்கு. பிகேம் 1ங்கிற ஒரு சப்போட்டா வெரைட்டி பண்ணுவாங்க. அப்புறம் கிரிக்கெட் பால்ங்கிற வெரைட்டி பண்ணுவாங்க. இதான் பெரும்பாலும் தமிழ்நாட்டுல ஆல்ரெடி சப்போட்டா ப்ரொமோட் பண்ண காலங்கள்ல இருந்து விவசாயம் பண்ணிட்டு வரக்கூடிய கிராப்ஸா இருக்கு, அதாவது ரகங்களா இருக்கு. இதுல என்ன சிக்கல் பாத்தீங்கன்னா, சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த பிகேம் எல்லாம் பாத்தீங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் சார். ஒரு பழமே பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50 கிராம் 60 கிராம் அந்த ரேஞ்சில வரும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் போகும்போது ஒரு பழத்தோட சைஸுங்கிறது முக்கியமா இருக்கு. டேஸ்ட் இருந்தாலும் பழத்தோட சைஸுங்கிறது இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணும்போது முக்கிய விஷயமா இருக்கு. இன்னொன்னு நீங்க எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய சதை பற்று எவ்வளவு உறுதித்தன்மையோட இருக்குங்கிற பொறுத்து தான் அதோட செல்ஃப் லைஃப்ங்கிறது மாறும். இப்போ கொய்யால அர்க்காக்கரன் ரகம் இருக்கு, தைவான் பிங்க் இருந்துச்சு, இப்போ ரெட் டைமண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு ராயல் வெல்ட் ஆரம்பிச்சு ரெட் ரூபி வரையும் கொடுத்துட்டு இருக்கோம். அர்க்காக்கரன் வெரைட்டி நல்ல வெரைட்டி தான். ஆனா இது ஏன் கமர்ஷியல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுல செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. அதை சதை பற்றுன்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப உறுதித்தன்மை இல்லாம வித்தின் ஒரு 1 or 2 டேல பணம் கணிஞ்சிடும். அப்ப அது வியாபாரிகள் பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கல அந்த வெரைட்டிக்கு. அதே மாதிரி தான் சப்போட்டால இப்ப பிகேம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நல்ல வெரைட்டி, டேஸ்ட் அதிகமா இருக்க வெரைட்டி, ஆனா அந்த சதை பற்று ஃபர்ம்னஸ் சொல்லுவோம், அந்த உறுதித்தன்மை இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனாலே கூட அது பெரும்பாலும் வியாபாரிகள் அதை பெருசா வரவேற்பு கொடுக்காதனால அந்த அதை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய லாபம் இல்லாம இருந்துச்சு. அதோட இன்னொரு சைடு எடுத்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பால், அதுவும் நல்ல வெரைட்டி. சைஸ் பாத்தீங்கன்னா பெட்டரா வரும், கிட்டத்தட்ட ஒரு 150 ஈவன் பெட்டரா நீங்க பண்ணீங்கன்னா ஈவன் ஒரு 200 கிராம் கூட நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணோம்னா அச்சீவ் பண்ண முடியும். ஆனா அது இருக்கக்கூடிய பிரிக்ஸ் வேல்யூ, ஸ்வீட் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த சைடு நமக்கு சைஸ் கிடைக்க மாட்டேங்குது, டேஸ்ட் இருக்கு. இந்த சைடு சைஸ் இருக்கு, ஆனா உங்களுக்கு டேஸ்ட் இல்லை. இந்த முக்கியமான காரணங்களால தான் சப்போட்டாங்கிறது இது வரைக்கும் பெரிய லெவலில் வரவேற்பு இல்லாத ஒரு கிராப்பா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்றதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு 2 வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். அதில் இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே நம்ம காலப்பாடி அப்படிங்கிற ஒரு, ஆக்சுவலாக இது வந்து ஒரு மகாராஷ்டிரன் வெரைட்டி, என்னங்கிற நம்ம சொல்லுவோம். இன்னொன்று நம்முடைய தாய் பனானா சப்போட்டா. இந்த 2 ரகத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காலப்பாடிங்கிறத நம்ம சில பேர் எங்க விவசாய பெருமக்கள் கூட சில பேர் வரும்போது இந்த நம்ம தமிழ்நாட்டிலே காலப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அதை சார்ந்ததான் கூட கேட்டாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலா இது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகாராஷ்டிரா ஒரு ரீஜன் இருக்கு, அந்த ரீஜன் தான் சப்போட்டாவுக்கு மிகவும் ஃபேமஸான ஒரு ரீஜன். அந்த ரீஜன்ல பல ரகங்களை விவசாயம் பண்ணாங்க. அதுல இந்த ஒரு புது ரகம் வரும்போது மற்ற ரகங்கள்ல இருந்து இதை பிரிச்சு காமிக்கணும். ஏன்னா இது நல்ல ஒரு டார்க் ப்ரௌன், அதாவது அடர் பழுப்பு நிறம் வரக்கூடியது, நல்ல
ஸ்வீட் வேல்யூ இருக்கக்கூடிய சீடு வந்து கம்மியாக இருக்கும், ஒரு 3 to 4 சீடு தான் இருக்கும். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய வெரைட்டி இருந்ததுனால மற்ற ரகங்கள்லேருந்து பிரித்து காமிக்கிறதுக்காண்டி காலப்பாடி, அது என்ன அர்த்தம் அப்படின்னா அடர்ந்த பழுப்பு நிறம் இருக்கக்கூடிய இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய பழம்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு மீனிங்ல தான் காலப்பாடிங்க நேம் வச்சாங்க. அதுதான் பரவிருச்சு எல்லா இடத்துலையுமே இப்போ. ஸோ காலப்பாடிங்கிற இந்தியன் வெரைட்டி. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பம்பரம் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பெருத்தும் கீழே சின்ன ஒரு கூம்பு மாதிரி வரும். ஸோ ஒரு பம்பரம் மாதிரி இருக்கும் இந்த பழம் பார்த்தீங்கன்னா. இது சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 கிராம் வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கலாம் சின்ன சின்ன பழங்கள், பட் ஒரு மெச்சூர்ட் ஃப்ரூட்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு 80 to 100 கிராம்ஸ் வரக்கூடியது. ஸோ இதோட இனிப்பு தன்மைங்கிறது பெட்டராக இருக்கும். முக்கியமாக வருஷத்தில் இது 2 ஈல்டு வரக்கூடியது. சரி, அதை நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா சில ரகங்கள் வருஷத்தில் 1 தான் கொடுக்கும். இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் 2 ஈல்டு வரக்கூடியது. பிளஸ் அந்த சதைப்பட்டு உறுதித்தன்மை ஃபர்ம்னஸ் பெட்டராக இருக்கு. ஸோ செல்ஃப் லைஃப் பெட்டராக இருக்கு. அதனால தான் இந்த ரகத்தை அதிக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். எப்பவுமே அந்த செல்ஃப் லைஃப்ங்கிற எதை வச்சு டிசைட் ஆகும் அப்படின்னா அந்த சதைப்பட்டோட உறுதித்தன்மை. இப்போ பப்பாயில ரெட் லேடி எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா அதை எங்கே வேணா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த ஃபர்ம்னஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த காலப்பாடிங்கிறதும் நல்ல சதைப்பட்ட உறுதி இருக்கனாலையும் டேஸ்ட் இருக்கனாலையும் சைஸும் 80 to 100 கிராம் கூட நல்ல ஒரு சைஸ் தான். அதாவது இதுவும் நல்ல ஃபேமஸ் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய வெரைட்டியா இருக்கு. இதை அடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்க வெரைட்டி தான் நம்முடைய பனானா சப்போட்டா சார். இந்த பனானா சப்போட்டால இது சும்மா நம்ம பேக்ல வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி தான் வரும். இது பெருசா ஒரு பழத்தை காமிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சைஸ் நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ திரும்ப அதை காமிக்கலாம். இந்த வீடியோ முடிவில் அதையும் கம்பேர் பண்ணி காமிக்கலாம் நம்ம. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பிங் சார். மேலையும் ஓரளவு சிறுத்து இருக்கும், நடுவுல பெருத்து திரும்ப சின்னதா வரும் கொம்பு மாதிரி. அப்ப இது ஓவல் ஷேப்ல வரக்கூடியது. ஆக்சுவலா இது பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு ரகங்கள் எல்லாம் பொதுவா தாய்லாந்து இல்ல வியட்நாம்ல இருந்து இங்க வரதுனால அதை தாய்லாந்து வெரைட்டி வியட்நாம் வெரைட்டின்னு சொல்லிடுறோம். ஆக்சுவலா இதோட ஒரிஜினல் நேம் வந்து இந்தோனேஷியன் குக்கும்பர் சப்போட்டா. இது இந்தோனேஷியன் வெரைட்டி. இது கிட்டத்தட்ட நீளமா குக்கும்பர் மாதிரி வரதுனால அவங்க குக்கும்பர் சப்போட்டான்னு சொன்னாங்க. பட் நமக்கு தாய்லாந்து இங்க வந்ததுனால நம்ம இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு நேம் வச்சாங்க, அதுதான் பனானா சப்போட்டா. இந்த சப்போட்டா ரகத்தை பொறுத்தவரைக்கும் இதுவும் வருஷத்துல 2 ஈல்டு வரக்கூடியது. அதே மாதிரி உங்களுக்கு சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 150 இருந்து நீங்க ப்ராப்பர் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா ஈவன் 200 கிராம் வரைக்கும் இதுல அச்சீவ் பண்ண முடியும். ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஸ்வீட்னஸ் வேல்யூ பெட்டரா இருக்கு. சப்போட்டாங்கிறது கமர்ஷியலி வெற்றி பெறணும், நல்ல லாபம் வரணும்னா நம்ம சொன்ன மாதிரி செல்ஃப் லைஃப், சைஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்பதான் ட்ரேடர்ஸும் விரும்பி வாங்குவாங்க, மக்களும் அதை கன்சியூம் பண்ணுவாங்க. மற்றபடி நியூட்ரிஷன் வேல்யூங்கிறது சப்போட்டாலுமே பெட்டரா இருக்கு. ஃபைபர் அதிகம் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ இன்னைக்கு வேல்யூ அடிஷன்லையுமே இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சப்போட்டாங்கிற ட்ரை ஃப்ரூட், பவுடர், இந்த மாதிரி பல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிறதுனால பல வேல்யூ அடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டிமாண்டுங்கிறது சப்போட்டாக இருக்குது. ஆனா நீங்க எந்த ரகங்கிற பொறுத்து தான் அந்த டிமாண்ட் கரெக்டாங்கிறது சரியா நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால இந்த 2 ரகத்தையும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய வியாபாரங்கிறது சிறப்பாகவே இருக்கு. விவசாய பெருமக்கள் அதை பத்தி கவலை கொள்ள தேவையில்லை. அதை நம்ம விவசாய தீர்வமா நம்ம கூட இருந்து அதுக்கான லிங்க் அப்படிங்கிற நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த 2 ரகமும் நீங்க தாராளமா உங்க மண்ணு கலர், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் மண் இல்ல ஓர் மண்ணா இருக்கு, தண்ணியில உப்பு தன்மை இருக்கு, இல்ல சுண்ணாம்பு தன்மை இருக்குன்னா தாராளமா சப்போட்டா நீங்க பண்ண முடியும். அந்த சப்போட்டால இந்த 2 ரகங்கள் நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க வணிக ரீதியா ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம வருமானம் ஈட்ட முடியும் தேர்ட் இயர்ல இருந்து. ஓகே சார். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச பழமா சப்போட்டா இருந்தாலுமே கமர்ஷியலா போகும்போது தான் பெரிய சிக்கலை சந்திக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியது சப்போட்டா. ஆனா இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ரோடுகளில் பார்க்கும்போது கிலோ 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கூவி கொடுத்துட்டு இருக்க சூழல் இருக்கு. அதனால சார் அந்த மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல பிரைஸ் சப்போட்டா கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கிறீங்க? வாங்க சார், நம்ம பாத்திரம் கம்பேர் பண்ணி பார்த்தலாம். நம்ம வெரைட்டியும் வச்சிருக்கோம். அந்த மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்க வெரைட்டி பழமும் இருக்கு. இதை நம்ம சைஸ் எல்லாமே பார்த்தோம்னா இன்னும் விவசாய பெருமக்கள் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். வாங்க நம்ம அதையும் பார்த்தலாம். ஓகே, இதுதான் பனானா சப்போட்டா. ஓகே, இது காலப்பாடி. ரெண்டுமே மெச்சூர்ட் ஆகல, ஜஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய பிளான்ட்ல இருந்து எடுத்த ஒரு ஃப்ரூட்ஸ் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஷேப்பே பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம பனானாங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஓவல் ஷேப், மேல சிறுத்திருக்கும், கீழே கூம்பு ஒடியில வரும், இடையில பெருத்திருக்கும். இதுதான் பனானா சப்போட்டாக்கான ஷேப். இதே நீங்க காலப்பாடின்னு பார்க்க நம்ம சொன்ன மாதிரி பம்பர மாதிரி இருக்கும், மேல நல்லா பெருத்திருக்கும், தென் அப்படியே கூம்பா வரும். இன்னும் பெருசாகணும். இது பெருசாகணும் சார். இதெல்லாம் சும்மா நம்மளுடைய செடியில எடுத்த பழங்கள். ஆக்சுவலா சும்மா ஒரு அந்த வெரைட்டியோட வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காண்டி காமிக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு 80 to 100 கிராம் வரக்கூடியது. ஸ்வீட்னஸ் அதிகமா இருக்கும், செல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய 2 ரகமுமே. இதுவுமே நம்ம ஃபுல் மெச்சூர் ஆகல. இன்னும் மெச்சூர் ஆகிறதுக்கு நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30 டேஸ் இருக்கு. பட் ஸ்டில் இதுவே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 கிராம் மேல இருக்கும், நம்ம வச்சு பார்க்கலாம். பட் நம்ம சொன்ன மாதிரி பனானா சப்போட்டாங்கிறது 150 கிராம் நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும். இன்னும் நல்ல நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா ஒரு 180-200 வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பிளஸ் உங்களுக்கு இந்த ஒரு யூனிக் ஷேப்புக்குமே ஒரு அப்பீல் இருக்கும். கண்டிப்பா இது நல்ல ஒரு கமர்ஷியல் வெரைட்டி ஆயிட்டு இருக்கு. இதோட நம்ம வெயிட்டையும் பார்த்தலாம். இப்ப ஓகே,
இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 110 கிராம் இருக்கு. மெச்சூர்ட் ஆகுது ஃப்ரூட்டே 110 சார்? ஆமா சார், இது இன்னும் மெச்சூர்ட் ஆகலைங்க சார். பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 ஆர் 180 வரைக்கும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நியூட்ரிஷன் வேல்யூ கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த சைஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸ்வீட்னஸ் வேல்யூ பெட்டராக இருக்கும். நமக்கு அந்த சொன்ன மாதிரி சதை பற்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நல்ல உறுதித்தன்மையோடு இருக்கிறதுனால லாங் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த காரணங்களால தான் இந்த 2 வாட்டியும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட்டான விலை கிடைக்காது அப்படின்லாம் கிடையாது. சிக்கல் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடருக்கு தான் மெயினாக. ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதில் ஆல்ரெடி இருந்த ரகங்கள் எல்லாமே சைஸ் சின்னமாக வரும், செல்ஃப் லைஃப் இருக்காது, இல்லை ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும், ஸ்வீட்னஸ் வேல்யூ இருக்குது. அதனால தான் சப்போர்ட்டாக பெரிய வரவேற்பு இல்லாமல் இருந்துச்சு வழிய. இந்த 2 ரகமும் கண்டிப்பாக ஆல்ரெடி இப்போ காலாப்பாடிங்கிறதா மகாராஷ்டிராவில் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அங்கேருந்து வந்த ரகம் தான் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பனானா சாப்பிடும் ரீசெண்ட் இயர்ஸ்ல எல்லாரும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கும் நல்ல எக்ஸ்போர்ட் வேல்யூ இருக்கும், நியூட்ரிஷன் வேல்யூ நல்லாவே இருக்கு. அதனால தைரியமா இந்த 2 ரகங்களையும் விவசாய பெருமக்கள் விவசாயம் பண்ணலாம். ஓகே சார், இப்போ சொன்ன 2 வெரைட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்து வெயிட்டும் செக் பண்ணியிருந்தோம். ஸோ கமர்ஷியலாக எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது, ஸோ வெயிட்டும் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுதுன்றதையும் நம்ம நேரடியாக காமிச்சிருந்தீங்க. ஸோ அடுத்து என்ன வெரைட்டி சார் பார்க்க போகிறோம்? சார் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி மண் வளம் குறைவாக இருக்கக்கூடிய தண்ணியில் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய சாயில்ல நாவல் அண்ட் சப்போட்டாவா நீங்க முதன்மை பயிராக பண்ண முடியும். இது 2மே நம்ம சொன்ன மாதிரி ரகங்களை பொறுத்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆவது வருஷத்துல கமர்ஷியல் ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க ஒரு 15 வருஷத்து வரைக்கும் இல்லை ஒரு நல்லபடியாக பண்ணீங்கன்னா ஒரு 20 வருஷம் வரைக்கும் கமர்ஷியலாக கொண்டு போக முடியும் ஒட்டுக்கண்டுகளாக இருக்கிறதுனால. சரி, இப்போ நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பல விவசாயம் அப்படின்னாலுமே ஒரு விவசாயிக்கு ஒரு வருஷத்துல அவங்களுக்கான வருமானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னும் சிறப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக முடியும். அந்த வேலை எப்பவுமே நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு மெயின் கிராப் வைக்கும்போது அதில் இன்டர் கிராப்புங்கிறத நம்ம சஜஸ்ட் பண்றோம். அந்த வகையில் இந்த மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய சப்போட்டா நாவலை முதன்மை பயிராக பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அதே பழங்களை வேறு சில பழச்செடிகளை நம்ம இன்டர் கிராப்பா ஷார்ட் டேர்ம் கிராப்பா வச்சு அதுல இருந்து நம்ம சீக்கிரமா இன்கம் எடுக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப அத்தியில நம்ம பூனா ரெட், இது ஆப்கன் ரெட் ஃபிக்னு சொல்லுவோம். இதை நீங்க இன்டர் கிராப்பா பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 மாசத்துல ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப நீங்க ஒரு இன்டர் கிராப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் சர்வே ஆகி நல்லபடியா கொண்டு போறதுக்கும் நீங்க இனிஷியலா பண்ண முதலீடு ஒரு ரிட்டர்னா ஈஸியா எடுக்கிறதுக்கும் இது ஒரு இன்டர் கிராப்பா பெஸ்டா வேலை செய்யும். பட் என்ன அப்படின்னா அத்தியை பொறுத்த வரைக்கும் நல்ல நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். பட் செல்ஃப் லைஃப்ங்கிறது அத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாள் 3 நாள் தான் வியாபாரிகளுக்கே. அப்ப நம்ம ஃபார்ம்ல இருந்து பறிச்சிங்க அப்படின்னா இது வந்து சீசன்லாம் கிடையாது. அத்திங்கிற 6 மாசத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஈல்டு வச்சுக்கிட்டே இருக்கும். வருஷம் ஒரு கம்பெனி நம்ம கவாத்து பண்ணுவோம். அப்போ ஒரு 3 months பிரேக் இருக்கும். மற்றபடி அத்திங்கிறது தொடர்ந்து நமக்கு ஈல்டு வரக்கூடிய ஒரு கிராப். அப்போ இப்போ ஒரு ஏக்கர் நீங்கள் இன்டர் கிராப்பாக பண்ணுறீங்க, ஒரு 200 plants வைக்கிறீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 10 kg வரும். அந்த 10 kg கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நியர்பை மார்க்கெட்ஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா செல்ஃப் லைஃப் அதிகம் இல்லாதனால லாங் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அத்தியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது லோக்கல் மார்க்கெட்டில் மட்டும் நம்மளால் சேல் பண்ண முடியும், லாங் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த ஒன்று தான். அதில் மற்றபடி நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது. மக்கள் மத்தியிலே இன்னைக்கு அத்திங்கிறதும் நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு பழமாக தான் இருக்கிறதுனால நீங்க தாராளமா அது ஒரு இன்டர் கிராப்பா பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்பிள் பேர், சீமையிலந்தை. சீமையிலந்தை நம்ம 2 ரகம் கொடுக்குறோம். காஷ்மீர் ஆப்பிள் பேர்னு சொல்லுவோம், அதே மாதிரி பால் சுந்தரி. இந்த 2மே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சீமையிலந்தைனாவே பொதுவாக இந்த கிரீன்ஸ் கலர் சொல்லுவோம், பெரிய பழமா வரும். நீங்க கொடைக்கானல் போனீங்கன்னா வச்சிருப்பாங்க. அது அதாவது தண்ணி சத்து அதிகமா இருக்குமே வெளியே ஸ்வீட் வெளியே கம்மியா இருக்கும். இந்த 2ம் பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் கலந்த கிரீன், அதாவது முழு ரெட் வராது. இதோட சைஸுங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிராம் வரும். அந்த காஷ்மீர் சின்ன ஓவல் ஷேப்ல வரும். பால் சுந்தரிங்கிறது சின்ன ஒரு மினி ஆப்பிள் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா இருக்கும். பட் கலரிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட். ஒரு சிவப்பும் மஞ்சளும் கலந்த பச்சை கலந்த கலர்ல வர்றதுனால இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 monthsல இருந்து 1 yearக்குள்ள ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கான சீசன்கள் 2 சீசன் நம்ம ஈல்டு எடுக்க முடியும். இந்த டிசம்பர்ல ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு பிப்ரவரிக்குள்ள ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். திரும்ப ஜூன் ஜூலைலயும் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதையும் ஒரு இன்டர் கிராப்பா நீங்க யூஸ் பண்ணும்போது இனிஷியல் ஒரு 4-5 yearsக்கு ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். நம்ம இது 2 இன்டர் கிராப்பா சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம ஆல்ரெடி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் அதுல நம்ம ஒரு புது வெரைட்டி கொடுக்குறோம். சிவப்பு நெல்லி கொண்டு வந்திருக்கோம். அப்ப NES நல்லா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது சிவப்பு. ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு பழமுமே சிவப்புன்னு வரும்போது அது நியூட்ரிஷன் அதிகமா இருக்கு. ஆம்லா, அதாவது நெல்லிங்கிறது நியூட்ரிஷன் கண்டு நம்ம சொல்றோம். இதுல சிவப்பு நெல்லின்னு வரும்போது இன்னும் அதிக கரோட்டினாய்டு மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் விஷயங்கள் அதிகம் இருக்கனால இதுக்கும் மார்க்கெட்ல டிமாண்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த வேலை NES தாண்டி இந்த சிவப்பு நெல்லிக்கு நம்ம விவசாயம் பண்ணலாம். அதே மாதிரி சீத்தால ஒரு கோல்டன் கஸ்டர்ட் ஆப்பிள் கொடுக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு சீத்தா வெரைட்டியா இருக்கு.
இது மெயின் கிராப்பும் நீங்க வச்சுக்க முடியும். பட் இது ஒரு டுவார்ஃப் வெரைட்டி தான் கிட்டத்தட்ட. அதனால நீங்க இந்த நாவல் அண்ட் சப்போட்டா இன்டர் கிராப்பா கூட வச்சுக்க முடியும். அந்த இன்டர் கிராப்பிங் எப்படி, அதை எப்படி டிசைட் பண்றது பத்தி நம்ம ரீசெண்டா கூட வீடியோ பண்ணியிருந்தோம் இல்லையா? நம்ம தென்னையில என்ன மாதிரி இன்டர் கிராப்பிங் பண்ணணும், அது எப்படி டிசைட் பண்றது, அதுக்கான சூரிய ஒளி என்னங்கிறத பத்தி நம்ம ரீசெண்டா வீடியோ பண்ணியிருந்தோம். அது விவசாய பெருமக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதையும் கூட நீங்க பாருங்க, அதை பார்த்தவங்க ஈஸியா புரியும். நம்ம அக்ரோனிமிஸ்ட் வருவாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு விவசாயம் பண்றதுக்கு எங்களோட அக்ரோனிமிஸ்ட் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க, எப்படி டிசைன் பண்ணணும், எந்த மாதிரி இன்டர் கிராப்பிங் பண்ணணும், எது மெயின் கிராப். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சப்போர்ட் கொடுப்போம். பட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது முழு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்முடைய மாதுளையில் இப்போ நீங்கள் இந்தியா ஃபுல்லாகவே ஒரே ரகம் தான் சார், பாகுங்கிற வெரைட்டி. பட் இதே நீங்கள் இன்டர் கிராப்பாக பண்ண முடியும். ஏன்னா இது கவாத்து முறையில் சின்ன ஒரு செடியாக வச்சுக்க முடியும். பட் என்ன மாதுளையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர் அதிகமாக எடுக்க வேண்டிய ஒரு கிராப். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வரக்கூடிய ஒரு கிராப் மாதுளையை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களால் ப்ராப்பராக கேர் பண்ண முடியும், அதுக்கான எஃபர்ட் போட முடியும் அப்படின்னா நீங்கள் மாதுளையுமே ஒரு இன்டர் கிராப்பாக பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கலர் மண் மாதிரியான சத்து குறைவாக இருக்கக்கூடிய சாயில்ல உப்புத்தன்மை இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல நாவல் அண்ட் சப்போட்டாவில் நம்ம சொன்ன ரகங்களை நீங்க கமர்ஷியலா பண்ணும்போது ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் கண்டிப்பா எடுக்க முடியும். 3rd இயருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே நீங்க மெச்சூர் அதிக விளைச்சல் கொண்டு போக முடியும். அதுக்கான நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாய பெண்களுக்கு தெரியும், நம்ம விவசாயத்தில் ஏர்லி போர்டு விவசாய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் கன்றுகள் மட்டும் கிடையாது, நம்ம அதுக்கு தேவையான நியூட்ரிஷனையும் திரிசக்தி ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமா நம்ம கிரியேட் பண்ணி அதில் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அந்த நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம 3rd இயர்லேருந்து ஈல்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் இன்டர் கிராப்பா நீங்க பண்ணும்போது அடிஷனல் ஒரு இன்கம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஒரு இன்கம் காண்டி வெயிட் பண்ணுறது தாண்டி இந்த மாதிரி இன்டர் கிராப்பிங் பண்ணும்போது ஒரு 1 இயர்ல ஈல்ட் ஸ்டார்ட் ஆயிரும், வருமானம் எடுக்க முடியும். அப்போ நம்ம ஃபார்மை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இந்த கான்செப்ட்ல தான் இது ஒரு மல்டி கிராப்பிங் கான்செப்ட்ல இந்த விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இது சிறப்பான வரவேற்பு கிடைச்சிருக்கு. இப்போ ஆல்ரெடி விவசாய பெருமக்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி மண்ணில் உள்ள விவசாய பெருமக்களும் நமக்கு தொடர்பு கொள்ளும் போது இதை புரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணணும். ஏன்னா பலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கலர் மண்ணா இருக்கும், அதை போய் எலுமிச்சு வச்சிருப்பாங்க, அது வளராது. ஏன்னா அதில் சர்க்கிள் வரும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா விருது மாதிரியான ஏரியாக்கள், சில ஏரியாக்களில் தண்ணியில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் விவசாய பெருமக்கள்ங்கிற தாண்டி இப்போ புதுசாக விவசாயத்தில் வரக்கூடியவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் விவசாய நிலங்கள் வாங்கும் போது முடிஞ்ச அளவு மண்ணையும் தண்ணியும் பரிசோதனை பண்ணி வாங்குங்க. ஏன்னா அவங்களாம் எங்களை வரும்போது அவங்க விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா பலா விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் ப்ராஜெக்ட் அது. ஆனால் அவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க சாயில் அண்ட் வாட்டர் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா TDS 4000 இருந்துச்சு. 4000 ரொம்ப ஹை வேல்யூ. இப்போ அதில் சில நம்ம விவசாய தீர்வுங்கிறது வெறும் கன்றுகள் மட்டும் கொடுக்கறதில்ல, ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷனையும் சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த வகையில் அவருக்கு சில வாட்டர் கண்டிஷன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணி இப்போ அதுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விவசாய நிலங்களை நீங்கள் புதுசாக வாங்க போறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. எந்த மாதிரி நிலங்கள் வாங்குறீங்க, அதோட pH வேல்யூ எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான மண், தண்ணியில் என்ன மாதிரியான உப்புத்தன்மை இருக்கா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் பெட்டர் லேண்டை நீங்கள் வாங்கும்போது சிறப்பான விவசாயம் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க நிலங்கள் இந்த மாதிரி கலர் மண்ணாவோ உப்புத்தன்மையோ இருக்குது அப்படின்னா அதிலே நம்ம கமர்ஷியல் விவசாயம் பண்ணி நம்ம அதில் வெற்றிகரமாக விவசாயம் செஞ்சு கொண்டு போக முடியும். அதுக்கான ரகங்களாக தான் இந்த சப்போட்டா, நாவல், இந்த விஷயங்களை நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யாருமே இது வரைக்கும் டச் பண்ணதில்லை. ஸோ பொதுவாக பழ விவசாயம் அப்படின்னா எல்லாமே லாபகரமானது, எல்லாமே இத்தனை லட்சம் எடுக்கலாம், இவ்வளோ வந்துடும் அப்படின்றத மட்டுமே மேம்போக்கா பார்த்துட்டு வந்த சூழல்ல ஸோ எந்தெந்த நிலத்துல என்னென்ன மாதிரியான வெரைட்டி வைக்கலாம், ஸோ வெரைட்டி சூஸ் பண்ணும் போதே அதை வெற்றி பெற்றுடும். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம்னா அப்படின்னா ஸோ அப்படி என்ன மாதிரியான இந்த உலர் மண்ணில் இல்லை சக்தி குறைந்த மண்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்கலாம், என்னென்ன வெரைட்டி போகலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுலேயும் இன்டர்கிராப்பாக என்னென்ன போகலாம், 1 இயர்ல எதுலாம் ஈல்டு எடுக்கலான்றதுக்கும் சில ரகங்களை காட்டியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் விவசாயிகள் கேட்குற கேள்விகளுக்கு, விவசாயிகளுக்கு தப்பான புரிதலாக இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம விடை கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.